சென்னை ஓமந்தூராரிலிருந்து மெட்ரோ ரயில்ல பயணம் செய்து முதலமைச்சர் நந்தனம் தலைமை அலுவலகம் சென்று அங்கு அதிகாரிகளுடன் ஆலோசனையும் மேற்கொண்டார். அந்த ஆலோசனை சரியாக ஒரு 10 நிமிடங்கள் நடைபெற்றது. அந்த ஆலோசனை நிறைவுக்கு பிறகாகத்தான் கத்திப்பாரா சென்றிருந்தார். கத்திப்பாராவில் மிக முக்கியமாக இந்த மெட்ரோ பணிகள்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கத்திப்பாரா மேம்பாலம் தான். காரணம் என்னென்றால் இந்த கத்திப்பாரானுடைய இந்த கிளைஓவர் பாலம் அனைவராலும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. கிளைஓவர் பாலம் கத்திப்பாராவுக்கு மேல் ஒரு மெட்ரோ ரயில் இயங்குகிறது. அந்த மெட்ரோ ரயிலுக்கு மேல் இன்னொரு மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான ஒரு வானுயர ஒரு பாலம் அமைக்கப்பட இருக்கிறது. அதற்கு கிளைஓவர் பாலம் என்று பொறியியல் வல்லுநர்கள் அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். அந்த மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் செல்லக்கூடிய இந்த 5வது வழித்தடத்திலிருந்து கிண்டி கத்திப்பாரா சந்திப்புல நம்பிக்கை வைக்கக்கூடிய உயரத்துல மெட்ரோ ரயில் இயக்கப்பட இருக்கிறது. தற்பொழுது இருக்கிற அந்த 1 மற்றும் 2ஆம் கட்ட வழித்தடத்தில் இயக்கப்படக்கூடிய மெட்ரோ ரயில் பாதைக்கு மேலே இந்த வழித்தடம் அமைகிறது. இந்த வானுயர இந்த கட்டிடத்தை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் இந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருந்தார். குறிப்பாக அது கீழே பயணிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும், அதே போல இந்த பாதுகாப்பு நெறிமுறைகளில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தியிருந்தார். அதிகாரிகளுடன் அவர் தீவிரமாக கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அந்த இன்ஜினியரிங் பிளான் அதை பார்வையிடுகிறார். அதே போல சிசிடிவி புட்டேஜ்களையும் பார்வையிடுகிறார். இது ஒட்டுமொத்தமாக இந்த மெட்ரோ ரயில்ல இருக்கக்கூடிய அந்த சிசிடிவியும் ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கிறது. அந்த கண்ட்ரோல் ரூம் அங்க கண்காணிக்கக்கூடிய இடத்திலிருந்து முதலமைச்சர் பார்வையிட்டார். அத்தோடு அடுத்த கட்டமாக அவர் நிறைவுற்ற பணிகளை தற்பொழுது பார்வையிடக்கூடிய இடங்களையும் அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து அதையும் அவர் பார்க்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. சென்னை மெட்ரோ ரயிலினுடைய 2வது கட்ட பணிக்காக போரூரிலிருந்து செயின்ட் தாமஸ் மவுண்டை இணைக்கும் மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்காகத்தான் இவ்வளவு பெரிய தூண்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த தூண்களை பொறுத்த வரைக்கும் கத்திப்பாரா பாலத்தினுடைய ஒரு புறம் கிண்டி நந்தம்பாக்கத்தை இணைக்கிறது என்றால் மற்றொரு புறம் ஆலந்தூரையும் ஈக்காட்டு தாங்கலையும் இணைக்கிறது. அதன் மேற்புறத்தில் ஏற்கனவே 2 மெட்ரோ வழித்தடங்கள் இயங்கக்கூடிய நிலையில அதற்கு மேல 34 மீட்டர் உயரத்துல புதிய மெட்ரோ வழித்தடமும் அமைய இருக்கிறது. அதுவும் போரூரிலிருந்து வரும் வழித்தடம் கத்திப்பாரா பாலத்துல 500 மீட்டர் அளவுக்கு செல்கிறது. 120 மீட்டர் அளவிற்கு வளைவு கோணத்துல பாலம் அமைக்கப்பட இருக்கிறதால மெட்ரோ ரயில் இயக்கும் போது பாதுகாப்பு கருவி, புதிய தொழில்நுட்பங்களை எப்படி கையாளுவது போன்றதெல்லாம் அதிகாரிகள் முதலமைச்சருக்கு விலக்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல பேலன்ஸ் கான்டிலிவர் என்ற பொறியியல் முறையை பின்பற்றி சமச்சீர் கான்டிலிவர் முறை 2 காரணங்களுக்காக எடுக்கப்படுகிறது. கத்திப்பாரா பாலத்துல வாகனங்கள் செல்லும் நிலையில அதற்கு மேல 18 மீட்டர் மற்றும் 25 மீட்டர் மற்றும் 34 மீட்டர் என்ற 3 அளவிலான உயரத்துல மெட்ரோ ரயில்கள் செல்ல அந்த பாலங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு அது எப்படி இந்த பொறியியல் வல்லுநர்கள் இதை வடிவமைத்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர் விளக்கம் கேட்டிருந்தார். அடுத்த கட்டமாக மிக உயரமான தூண்கள் அடித்தளம் கத்திப்பாராவில் உள்ள பால்வெல்ஸ் சாலையில் இருக்கிறது. உயரமான தூணின் அடித்தளம் கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் விட்டமும் 12 ஃபைல்கள் கொண்டதாகவும் இருக்கிறது. இந்த கட்டுமான பணிகளை L&T நிறுவனத்தால் அமைக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல மெட்ரோ வழித்தடம் பொறியியல் கட்டுமான ரீதியில மிகவும் ஒரு சவால் நிறைந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே ஆலந்தூர் மெட்ரோ முக்கியத்துவமானதாக விளங்கக்கூடிய நிலையில அதோடு 3வது வழித்தடமும் இணைய இருக்கிறது. செயின்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ரயில் நிலையத்துல 3வது மெட்ரோ வழித்தடங்களும் வேளச்சேரியிலிருந்து வரக்கூடிய ஒரு புறநகர் பறக்கும் ரயில் தடமும் அதற்கும் கீழே சென்னை மாநகர பேருந்து நிற்கும் பஸ் நிலையம் என இன்னும் 3 வருடங்கள்ல இந்த பணிகளை சென்னையில முக்கிய போக்குவரத்து திடலாக மாற இருக்கக்கூடிய சூழல்ல அந்த இடத்தில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதே போல முதலமைச்சர் அடுத்த கட்டமாக பூந்தமல்லிக்கு ஆளில்லா ரயில் மூலயமாக, அதாவது லோகோபைட் இல்லாத ரயிலில பயணம் மேற்கொள்கிறார். ஆளில்லாத ரயில் என்றாலும் கூட அதுல பொதுமக்கள் பயணிப்பார்கள், அதிகாரிகள், முதலமைச்சரும் பயணிப்பார். ஆனால் லோகோ பைலட் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் இயங்கக்கூடிய வகையில இந்த வழித்தடமும் மற்றும் அந்த ரயிலும் இயங்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்துல அவர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். சென்னை போக்குவரத்தினுடைய அடையாளத்தையே மாற்ற உள்ள சென்னை மெட்ரோ ரயிலினுடைய 2ஆம் கட்ட திட்டப் பணிகள் தமிழக முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்து வருகிறார். ஓமந்தூரார் மெட்ரோ நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயில்ல பயணம் செய்து நந்தனம் மெட்ரோ ரயில் இயக்க கட்டுப்பாட்டு மையத்தில் பார்வையிட்ட பிறகு போரூர் பைபாஸ் மற்றும் பூந்தமல்லி மெட்ரோ நிலையங்களிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதனுடைய முக்கியத்துவம் மற்றும் 2ஆம் கட்ட திட்டத்தினுடைய தற்போதைய நிலை என்ன என்றெல்லாம் அவர் அதிகாரிகளுடன் கேட்டறிந்திருந்தார். அந்த காட்சிகளையும் நம்மால் திரையில பார்க்க முடிகிறது.
தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்று மேற்கொள்ளும் இந்த ஆய்வு சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தினுடைய முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்யக்கூடிய முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மொத்தம் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 116 கிலோமீட்டர் நீளத்துல 3 புதிய வழித்தடங்கள்ல சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. மாதவரம் முதல் சிப்காட் வரையில சுமார் 45.8 கிலோமீட்டர் நீளத்துல 48 நிலையங்களுடன் இந்த வழித்தடமும் அமைக்கப்பட இருக்கிறது. அதில் உயர்பட்ட பாலமும் சுரங்கப்பாதையும் இடம்பெற்றிருக்கிறது. கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி புறவழிச்சாலை வரைக்கும் 26 கிலோமீட்டர் நீளத்துல 28 நிலையங்களுடன் இந்த வழித்தடமும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழித்தடத்தினுடைய மிக முக்கிய பகுதியாக பூந்தமல்லி பைபாஸ் மற்றும் தற்போதைய இயக்கத்துல தயாராக இருக்கிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதிகாரிகளுடன் இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. செயலாளர் சித்திக் இந்த ஆய்வுல பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். சித்திக் ஏறத்தாழ பல ஆண்டுகளாக சென்னை மெட்ரோ நிர்வாகத்துல பணியாற்றியவர். அவர் பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சருக்கு வழங்கியிருக்கிறார். அந்த ஆய்வுல பல்வேறு விளக்கங்களையும் அளித்து வருகிறார். அவர் நிதித்துறை செயலாளராக அவர் பணியில் அவர் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னதாக மெட்ரோ நிர்வாகத்தில் அவர் செயலாளராக பணியாற்றியிருந்தார். அவர் தற்பொழுது முடிவுற்ற பணிகள் ஆரம்ப கட்டத்திலிருந்து அவருடைய மேற்பார்வையிலும் மற்றும் அவருடைய திட்டத்தில் தற்பொழுது இந்த இயக்கம் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் அவர் அதிகாரிகளோடு அவர் ஆய்வு மேற்கொள்ளும் போது முதலமைச்சரிடம் பல்வேறு விஷயங்களை அவர் விளக்கி வருகிறார். இந்த சூழல்ல தொடக்கத்துல 10 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்க திட்டமிடப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது அவர் பீக் அவர்ஸ்ல பொதுமக்கள் அதிகமாக பயணிக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த 10 நிமிடத்திற்கு ஒரு முறை பயணிக்கக்கூடிய இந்த ரயில் போதுமானதாக இருக்கிறதா என்பது குறித்தும் பொதுமக்களுடன் முதலமைச்சர் கேட்டிருந்திருக்கிறார். அந்த சூழல்ல மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையில 46.6 கிலோமீட்டர் நீளத்துல 48 நிலையங்களுடன் அமைக்கப்படுகிறது. இதுல பெரும்பாலான பகுதி உயர்மட்ட பாலமாகவும் ஒரு பகுதி சுரங்கப்பாதையாகவும் அமைகிறது. மெட்ரோ நிர்வாகம் 2028ஆம் ஆண்டுக்குள்ளேயே சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்தை முழுமையாக முடிக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி தற்பொழுது துரிதமாக பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளைத்தான் முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கி இருக்கிறார். இன்றைய ஆய்வினுடைய ஒரு பகுதியாக முதலமைச்சர் ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து நந்தனம் மெட்ரோ ரயில் இயக்க கட்டுப்பாட்டு மையத்தை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்தார். அங்கு ரயில் இயக்கம், பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் 2ஆம் கட்ட திட்ட முன்னேற்றங்கள் குறித்தும் ஆய்வு நடத்தினார். பின்னர் கிண்டி வழியாக வாகனத்தில் போரூர் பைபாஸ் மற்றும் பூந்தமல்லி மெட்ரோ நிலையங்களுக்கு சென்று பணிகளையும் சேவைக்கு தயாராக இருக்கக்கூடிய பணிகள் மற்றும் மீதம் இருக்கக்கூடிய கட்டுமான பணிகளையும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த கட்டமாக சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைத்து புறநகர் பகுதிகளை நகரின் மைய பகுதிகளுடன் வேகமாக இணைக்கும் மிகப்பெரிய உட்கட்டமைப்பு திட்டமாக சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டமும் உருவெடுத்து வருகிறது. அதில் குறிப்பாக பூந்தமல்லி வடபழனி வழித்தடம் விரைவில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருப்பதால முதலமைச்சரினுடைய ஆய்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.